ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 8 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு கணித பிரகாஷ் பார்ட் 2 சாப்டர் 3 ப்ரொபோஷனல் ரீசனிங் 2 தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபிகர் இட் அவுட் தான், ரொம்பவே ஈஸி தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் குவான்டிட்டிஸ் ஆர் இன் இன்வர்ஸ் ப்ரொபோஷன். இன்வர்ஸ் ப்ரொபோஷன்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இது கூடுச்சுன்னா ஒரு இது குறையும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், த நம்பர் ஆஃப் டேப்ஸ் ஃபில்லிங் எ வாட்டர் டேங்க் அண்ட் த டைம் டேக்கன் டு ஃபில் இட். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்னென்ன இருக்குது, நம்பர் ஆஃப் டேப்ஸ் வந்து அதிகமாச்சுன்னா டைம் டேக்கன் என்ன ஆகும், டைம் டேக்கன் டு ஃபில் அ டேங்க் கம்மியாகும்ல. நிறையா டேப் இருந்ததுன்னா நமக்கு சீக்கிரமாகவே டேங்க் வந்து ஃபில் ஆயிரும். கம்மியான டேப்ஸ் இருந்துச்சுன்னா டேங்க் வந்து லேட்டாக தான் ஃபில் ஆகும். ஸோ இது வந்து என்னது, ஒரு இது கூடுது ஒரு இது குறையுது. ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். கரெக்டாக? ஸோ அப்போ இது நம்ம வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். த நம்பர் ஆஃப் பெயிண்டர்ஸ் ஹயர்ட் அண்ட் த டேஸ் நீடட் டு பெயிண்ட் அ வால் ஆஃப் ஃபிக்ஸட் சைஸ். ஸோ ஒரு வால் ஃபிக்ஸட் சைஸ் வால் இருக்குது. இதில் வந்து பெயிண்டர்ஸ் நம்ம அதிகமான பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு அந்த டேஸ் வந்து என்ன ஆகும், கம்மியாகும். பெயிண்டர்ஸ் கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த டேஸ் வந்து என்ன ஆகும், அதிகமாகும் பெயிண்ட் அடித்து முடிக்கிறதுக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். த டிஸ்டன்ஸ் எ கார் கேன் ட்ராவல் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் இந்த டேங்க்கு. இப்போ ஒரு கார் இருக்குது, அந்த காரில் பெட்ரோல் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நம்மளால் காரை வந்து ரொம்ப தூரம் ஓட்டிகிட்டு போக முடியும். கரெக்டாக? பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சுன்னா கார் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு தான் ஓடும். ஸோ கூடுது கூடுது குறையுது குறையுதுன்னா அப்போ இது என்னது, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். ஸோ திஸ் இஸ் நாட் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள். த ஸ்பீட் ஆஃப் அ சைக்கிளிஸ்ட் அண்ட் த டைம் டேக்கன் டு கவர் அ ஃபிக்ஸட் ரூட். ஸோ இதில் வந்து அதிகமான ஸ்பீடில் போகிறாங்க, சைக்கிளில் அதிகமான ஸ்பீடில் போகிறாங்கன்னா என்ன ஆகும், கம்மியான டைமில் ஒரு ஃபிக்ஸடு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடுவாங்களா. ஸோ அப்போ இது என்னது, இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல் தானே. ஸோ ஸ்பீட் ஆஃப் சைக்கிளிஸ்ட் இன்க்ரீசஸ், டைம் டிக்ரீசஸ். மோர் ஸ்பீட் லெஸ் டைம். உங்களுக்கு இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனல். த லென்த் ஆஃப் த கிளாத் பாட் அண்ட் த ப்ரைஸ் பெய்ட் அட் த ஃபிக்ஸட் ரேட் பெர் மீட்டர். ஸோ இது என்ன வரும், நிறையா கிளாத் இருந்துச்சுன்னா நிறையா காசு நமக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். த லென்த் ஆஃப் த கிளாத் பாட் அண்ட் த ப்ரைஸ் பெய்டு அட் அ ஃபிக்ஸட் ரேட் பெர் மீட்டர். ஓகேவா? பெர் மீட்டருக்கு உங்களுக்கே தெரியும் இவ்வளோதான்னு சொல்லுவாங்க கடைக்காரங்க. 1 மீட்டர் வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபிக்ஸட் ரேட்டு. நீங்கள் அந்த கிளாத்தோட அளவு லென்த் வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகமான காசு வந்து என்ன பண்ணுவீங்க, பே பண்ணுவீங்க. ஸோ ரெண்டுமே கூடுது. அப்போ இது என்னது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். லிஸ்டன் ஆகுதா? நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சப்டிவிஷன் பாருங்கள். The number of pages in a book and the time required to read it at a fixed reading speed. ஒரே ஸ்பீடில் ஒரு புக்கை ரீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த புக்கில் நிறையா பேஜஸ் இருந்துச்சுன்னா நிறையா டைம் உங்களுக்கு தேவைப்படும் அதை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. கம்மியான பேஜஸ் இருந்துச்சுன்னா கம்மியான டைம் தான் தேவைப்படும் அதை ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. அப்போ இது என்னது, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். If 24 pencils cost rupees 120, 24 pencils இருக்கு 120 rupeesன்னு சொல்கிறாங்க. How much will 20 such pencils cost? ஸோ பென்சில்ஸ் நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் குறைஞ்சிச்சுன்னா காஸ்ட்டும் குறையுமா? அப்போ இது என்ன ப்ரொபோர்ஷன், டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 24x is equal to 20 into 120. So x is equal to 20 into 120 divided by 24. So இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 12, 10 2 டேபிள்ஸில், இங்கே வந்து 12 டேபிள்ஸில் 10. ஸோ 10 10s are 100. அப்போ 100. ஸோ 100 rupees தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். Question number 3. A tank on a building has enough water to supply 20 families living there for 6 days. So ஒரு tank இருக்கு ஒரு பில்டிங்கில் 20 ஃபேமிலிஸ்க்கு 6 டேஸ்க்கு எனஃபாக வாட்டர் அதால் தர முடியும். ஓகேவா?
if 10 more families move, the 10 more families அவங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க, அப்போ 20 + 10 30. how long will the water last? அப்போ எத்தனை நாள் வந்து வாட்டர் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே தண்ணி காலி ஆயிரும்ல. ஸோ ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இது டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்லாம் நான் எப்படி பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்ட்ரைட் ப்ராடக்ட்டே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 20 × 6 = 30 × x. ஸோ எக்ஸ் தான் வேணுமா? ஸோ 20 × 6 / 30. ஸோ நமக்கு இங்கே 1 0 1 0 கட் ஆகும். 1 3 3 2 3 6 2 2 4. ஸோ எக்ஸ் = என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 டேஸ்லேயே என்ன ஆயிரும்? தண்ணி வந்து காலி ஆயிரும். ஒன் மோர் கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் அசம்ஷன்ஸ் டூ யூ நீட் டு மேக் டு ஒர்க் அவுட் திஸ் ப்ராப்ளம்? இந்த ப்ராப்ளம் நீங்கள் செய்யணும்னா என்ன அசம்ஷன் பண்ணணும்? இப்போ எல்லாருமே ஒரே அளவு தண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க, கரெக்டாக? ஒரு ஃபேமிலி, ஒரு சில ஃபேமிலி கம்மியான வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ஃபேமிலி அதிகமான வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஜென்ரலாக எல்லாரும் ஒரே மாதிரி ஒரே அளவான ஒரே குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு இது நம்ம செய்கிறோம். அதனால தான் என்னால் சொல்ல முடியுது. 20 ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா 6 டேஸ் வரைக்கும் தண்ணி வந்து பத்தும். இது 30 ஃபேமிலிஸ் ஆகிறப்ப 4 டேஸ்லேயே வந்து காலி ஆயிரும். இதெல்லாமே நான் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கேன்? எல்லா ஃபேமிலியும் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் வந்து அசம்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் அதுதான் ஆன்சர் எழுதுவேன். என்ன எழுதுவேன்னா, எவ்ரி ஃபேமிலி uses the same amount of water every day. பட் கண்டிப்பாக இது நான் இருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால நம்ம இந்த ஆன்சர் எழுதுகிறோம். எவ்ரி ஃபேமிலி யூசஸ் த சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்ரி டே. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4 பார்ப்போம். ஃபில் இன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹார்ஸ். அவங்க நமக்கு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈச் லிவிங் பீயிங் ஸ்லீப்ஸ் இன் அ டே பை லுக்கிங் அட் தி சார்ட்ஸ். இந்த சார்ட் பை சார்ட் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. செலக்ட் த அப்ராப்ரியேட் ஹார்ஸ் ஃப்ரம் திஸ் லிஸ்ட். நமக்கு அப்ராப்ரியேட் ஹார்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம இந்த பை சார்ட்டை பார்த்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல பை சார்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். பை சார்ட். ஸோ இந்த பை சார்ட்டில் வந்து நான் வந்து ஈச் சர்க்கிள், ஸோ இந்த இடத்துல ஈச் சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ ஒரு டேவும் எத்தனை ஹவர்ஸ் இருக்கும்? 24 ஹவர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சர்க்கிள்னும் 24 ஹவர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நான் எழுதிக்கிறேன். பை சார்ட் நீங்கள் எல்லாருமே 6th 7th கிரேட்லலாம் படிச்சிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஒரு சர்க்கிளும் 24 ஹவர்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த பை சார்ட்டில். ஸோ ஈச் சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் 24 ஹவர்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து நமக்கு பை சார்ட்டில் வந்து 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த கலரை எது ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து ஹியூமன் ஸ்லீப்பிங் டைம் பார்க்கலாம். ஹியூமன் ஸ்லீப்பிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் 8 ஹவர்ஸ் வந்து நம்ம தூங்குவோம். இந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸில் நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் மேட்ச் ஆகிறது 8 தான். ஸோ அதனால் இது வந்து நமக்கு 24ல் 8ன்றது தானே இந்த இது, கரெக்டாக? இந்த பார்ட். ஸோ அப்போது நமக்கு இதை தான் நம்ம இந்த வயலட் கலரை தான் நம்ம வந்து ஸ்லீப்பிங் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வயலட் கலர் ரெப்ரசன்ட்ஸ் ஸ்லீப்பிங் டைம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன இருக்குது? ஜிராஃப் இருக்குது. ஸோ இந்த பை சார்ட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், இந்த ஷேடட் பார்ட் தான் இருக்கலே ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, கரெக்டாக? அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பிக்கராக இருக்குது. ஒரு அசெண்டிங் ஆர்டர் ஃபார்மட் உங்களுக்கு தெரியுது, கரெக்டாக? அதை விட இது கொஞ்சம் இன்னும் பிக்கராக இருக்குது. இது அதை விட பிக்கர் ஆயிடுச்சு. இது அதை விடையும் கொஞ்சம் பிக்கர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஸ்மால் டு பிக்கில் வருது. அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற நம்பர்ஸை நீங்கள் ஸ்மால் டு பிக்கில் அரேஞ்ச் பண்ணிட்டாலே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதே எது ஸ்மால் நம்பர்? 2.5. அப்போ ஜிராஃப் வந்து 2.5 ஹவர்ஸ் வந்து தூங்குது. எலிஃபண்ட் வந்து 2.5க்கு அப்புறம் 3.5 இருக்குது. ஸோ 3.5 ஹவர்ஸ் வந்து தூங்குது. ஹியூமன் வந்து 8 ஹவர்ஸ் தூங்குறாங்க. டாக் 8க்கு அப்புறம் என்ன இருக்குது? 10.5 இருக்குது. ஸோ டாக் வந்து 10.5 ஹவர்ஸ் வந்து தூங்குது. நெக்ஸ்ட்டு வந்து கேட் இருக்குது. 10.5க்கு அப்புறம் எது பிக்காக இருக்குது? 13 ஹவர்ஸ் தூங்குது. ஸ்குரில்
13க்கு அப்புறம் எது பிக்காக இருக்குது? 15 இருக்குது. ஸோ 15 ஹவர்ஸ் தூங்குது. ஸ்னேக் 15க்கு அப்புறம் என்ன இருக்குது? 18 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ 18 ஹவர்ஸ் தூங்குது. அப்புறம் பேட் தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் ஹவர்ஸ் வந்து தூங்குது. எவ்வளோ நேரம் தூங்குது? 20 ஹவர்ஸ் வந்து தூங்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 24 ஹவர்ஸ் இருக்குது. அதில் ஹாஃப் வந்து என்னது? 12. ஸோ ஓகேவா? ஸோ இப்படியே நீங்கள் ஒரு லைன் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 24 ஹவர்ஸில் ஹாஃப் வந்து 12. அந்த 12லையும் நமக்கு இவ்வளோ தான் கவர் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போது இது 8 ஹவர்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். நம்ம வந்து வேர்ட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன்ஸ்னானது ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்னொரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம்? x1 y1 is equal to x2 y2 is equal to k is constant அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு இங்கே ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் சம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5th சம் வந்து the pie chart on the right சைடில் ஒரு பை சார்ட் இருக்கு இல்லையா, shows the result of a survey carried out to find out the modes of transport used by children to go to school. Study the pie chart and answer the following questions. ஸோ நமக்கு இந்த பை சார்ட்டில் என்ன டேட்டா வந்து ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. சில்ட்ரன் வந்து டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் பஸ்ஸு, சைக்கிள், கார், 2 வீலர் இந்த மாதிரி வேறு வேறு மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போவாங்க இல்லையா, அதெல்லாம் நமக்கு அந்த டேட்டாவை சர்வே எடுத்து ஒரு பை சார்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பை சார்ட்டை ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்க சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஒரு பை சார்ட் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஒரு சர்க்கிளில் இருக்கிறப்போ டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கும்? 360 டிகிரி இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக? ஸோ அதில் இப்போ சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 டிகிரி, கார் வந்து அவங்க கொடுக்கல, 2 வீலர் 60, பஸ் வந்து 20, வாக்கிங் வந்து 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் காமன் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்? அதிகமான பேர் எந்த டிரான்ஸ்போர்ட் சூஸ் பண்ணி போயிருக்காங்க? பஸ்ஸில் தான் போயிருக்காங்க. நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லார்ஜஸ்ட் ஆங்கிள் பார்க்கலாம். நீங்கள் பஸ்க்கு தான் 120 டிகிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு ஆங்கிள் பார்க்கல அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்னென்னா, லார்ஜஸ்ட் ஸ்லைஸ், பீஸா ஸ்லைஸ் மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் லார்ஜஸ்ட் ஸ்லைஸ் பார்த்துக்கலாம். ஸோ பஸ் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் லார்ஜஸ்ட் ஆங்கிள் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். லார்ஜஸ்ட் ஆங்கிள் தட் இஸ் 120 டிகிரி கொடுத்துருக்காங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா லார்ஜஸ்ட் ஸ்லைஸ் சைஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஆன்சர் வந்து என்னது? பஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ட்ராவல் பை கார்? காரில் வந்து எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்றதை நம்ம ஃப்ராக்ஷனில் சொல்லணும். நமக்கு இங்கே வந்து காரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ டிகிரின்னு கூட அவங்க கொடுக்கவே இல்லை. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பாருங்கள், வாக்கிங் வந்து எத்தனை டிகிரி? எல் ஷேப்பில் இருக்குது. ஸோ 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக நமக்கு 90 டிகிரி இருக்கும். அதில் சைக்கிள் வந்து 60 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ரிமைனிங் ஆங்கிள் என்னதான் இருக்கும்? 30 இருக்கும். கரெக்டாக? 90 மைனஸ் 60 பண்ணுங்கள். ஏன்னா இந்த எல் ஷேப் வந்து நமக்கு 90, அதில் 60 வந்து நமக்கு சைக்கிள் போயிடுது. அப்போ ரிமைனிங் 90 இதுதானே நமக்கு வந்து ரிமைனிங். ஸோ 90 மைனஸ் 60 பண்ணிங்கன்னா 30 டிகிரி வரும். ஸோ 30 டிகிரி தான் என்னது? கார். ஓகேவா? ஸோ நமக்கு இதை ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. நம்ம டிகிரியில் சொல்லிட்டு இருக்கோம் 30 டிகிரின்னு, பட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ராக்ஷனில் கேட்குறப்ப நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ டோட்டலாக எத்தனை டிகிரி சொன்னேன் ஒரு பை சார்ட்டில்? 360 டிகிரி. அதில் 30 டிகிரி தான் கார். கரெக்டாக? 360 டிகிரியில் 30 டிகிரி தான் கார். இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் கிடச்சிடும். 1 3s 3, 2 3s 6. ஸோ 1/12. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 1/12 தான் என்னது? அப்போ ஃப்ராக்ஷனில் நமக்கு கேட்டிருக்கிற ஆன்சர் காருக்கு. அப்போ செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து 1/12. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Third subdivision, if 18 children travel by car, how many children took part in the survey? How many children use taxis to travel to school? ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆன்சரே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இந்த டேட்டா அந்த பை சார்ட்டில் வந்து டாக்ஸி அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுக்கல.
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நோ அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா, கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 18 சில்ட்ரன், அதாவது அப்போ நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ட்ராவல் பை கார் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நமக்கு நம்பர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, how many children took part in the survey? அப்போ இந்த டோட்டலாக இந்த சர்வேல எத்தனை சில்ட்ரன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா, how many children took part in the survey அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் சில்ட்ரன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சில்ட்ரன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து காரில் வந்து 18 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் சில்ட்ரன்லேருந்து 18 சில்ட்ரன் நமக்கு கார். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? இதுக்கு நமக்கு ஃப்ராக்ஷனும் தெரியும்ல, காருக்கு வந்து நமக்கு ஃப்ராக்ஷனும் தெரியும். ப்ரீவியஸ் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1/12 ஆஃப் டோட்டல் சில்ட்ரன் நமக்கு தெரியாது. 1/12 ஆஃப் டோட்டல் சில்ட்ரன்லேருந்து 1/12 எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் என்னது 18. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எழுதலாமா? இதுதான் மெயின் ஸ்டெப். இது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அடுத்து சால்வ் பண்ணிடலாம். டோட்டல் சில்ட்ரன் நமக்கு தெரியாது, பட் டோட்டல் சில்ட்ரன்லேருந்து 1/12 ஃப்ராக்ஷன் எடுத்திங்கன்னா அதுதான் 18 அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோட்டல் சில்ட்ரன் தெரியாது, நான் அதை வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ 1/12 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கல்ல? ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. இந்த 1/12ன்றது இந்த சைட் போகிறப்ப 12 ஆயிரும். ஸோ 18ஐயும் 12ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 2s are 16, 1 கேரி, 1 2 is 2 3, 8 இங்கே 1. ஸோ 6 11 வரும். ஸோ 216 வரும். அப்போ டோட்டல் சில்ட்ரன் வந்து என்னது 216. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ நீங்கள் இங்கே வந்து எழுதிக்கலாம் டோட்டல் சில்ட்ரன் இஸ் ஈக்குவல் டு 216. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். Fourth subdivision, by which two modes of transport are equal numbers of children traveling. ஸோ எந்த 2 modes of transportல ஈக்குவல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பை சார்ட்டை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். 2 ஈக்குவல் ஆங்கிள்ஸை நீங்கள் பார்க்கலாம். 60 இருக்கா? சைக்கிள் அண்ட் 2 வீலர். ஸோ அப்போ இந்த இடத்துல சைக்கிள் அண்ட் 2 வீலர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதுதான் ஆன்சர். ஏன்னா ரெண்டு இதுலேயுமே நமக்கு 60 டிகிரி இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். 3 workers can paint a fence in 4 days. If one more worker joins the team, how many days will it take them to finish the work? What are the assumptions you need to take அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து டேஸ் இருக்குது. ஸோ 3 ஒர்க்கர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க ஃபென்ஸ்னா அது வேலியை வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. 4 daysல பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. சப்போஸ் 1 more ஒர்க்கர் ஜாயின்ட் ஆகிறாங்க அந்த டீமில். 1 more ஒர்க்கர் ஜாயின்ட் ஆனாங்கன்னா எத்தனை ஒர்க்கர்ஸ் ஆயிடுவாங்க? 4 ஒர்க்கர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ 4 ஒர்க்கர்ஸ் ஆனாங்க அப்படின்னா எத்தனை டேஸ் வந்து அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆகும் அப்படின்றது கேட்குறாங்க. என்னென்ன அசம்ஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனான்றதை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஒர்க்கர்ஸோட கவுண்டிங் கூடுச்சுன்னா நமக்கு டேஸ் கம்மியாகுமா? ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ ஒரு குவான்டிட்டி கூடுது, ஒரு குவான்டிட்டி கம்மியாகுது. ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்? டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 3 into 4 is equal to 4 into x. So 12 is equal to 4x. So x is equal to 12 by 4. So x is equal to 4 tablesல கட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 3 4s are 12. So 3 daysல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். கரெக்டா? என்ன அசம்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்? எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து சேம் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அசம்ஷன் எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஒர்க்கர் லேசியாக ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு ஒர்க்கர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க.
அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் என்ன அசம்ஷன் எடுத்துக்கணும், எல்லா ஒர்க்கர்ஸுமே சேம் ஸ்பீடில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்போனா தான் இந்த சம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆல் ஒர்க்கர்ஸ் ஒர்க் அட் த சேம் ஸ்பீடு. இன்னொரு இது என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி டெய்லி அந்த 4 டேஸ் இல்லைன்னா 3 டேஸுமே ஒரே நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு அசம்ஷன். இன்னொரு அசம்ஷனும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ சில ஒர்க்கர் 5 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சில ஒர்க்கர்ஸ் 10 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எல்லா ஒர்க்கர்ஸுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஹார்ஸ் வந்து எவ்ரிடே ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஈச் ஒர்க்கர் works for the same number of hours every day. Understand ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.